சின்னஞ்சீறு அன்னம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று அன்பின் இன்பம் அறிந்தேனே என்னை நானே மறந்தேனே இன்றந்த பொன்னன்னம் எங்கே சின்னஞ்சீறு அன்னம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று அன்பின் இன்பம் அறிந்தேனே என்னை நானே மறந்தேனே இன்றந்த பொன்னன்னம் எங்கே வந்தால் சிரிக்கச் சொன்னான் துன்பங்கள் தீர்ந்ததா வள்ளுவனின் வாழ்க்கை என்ன வள்ளுவன் வாழ்ந்ததா சொந்தம் இல்லை சுற்றம் இல்லை கண்ணீர் இன்னும் வற்றவில்லை வேதனை தீரவில்லை வேதத்தில் வார்த்தை இல்லை சின்னஞ்சீறு அன்னம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று அன்பின் இன்பம் அறிந்தேனே என்னை நானே மறந்தேனே இன்றந்த பொன்னன்னம் எங்கே சின்னஞ்சீறு அன்னம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று தாமரையில் தண்ணீர் போல நான் இங்கு வாழ்கிறேன் பாசம் ஒரு மூடத்தனம் என்பதை காண்கிறேன் பாடம் எல்லாம் கற்றுவிட்டேன் பட்டதெல்லாம் சொல்லிவிட்டேன் கண்ணீரை சிந்தி சிந்தி நான் கண்ணத்தை சுட்டுக் கொண்டேன் கண்ணீரோ கண்ணுக்கு சொந்தம் கண்ணீருக்கு யார் இங்கே சொந்தம் சொந்தம் எல்லாம் வேறும் மாயம் சொந்தத்தாலே இந்த காயம் என் கண்ணீர் எப்போது ஓயும் சின்னஞ்சீறு அன்னம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று அன்பின் இன்பம் அறிந்தேனே என்னை நானே மறந்தேனே இன்றந்த பொன்னன்னம் எங்கே உன்னை பார்க்கும்போது எனக்கு மீனாவுடைய ஞாபகமாவே இருக்கு அதே குரல் அதே முகம் நான் சொல்லல அதே ஏஜ் அதே வயசு அவளுடைய நிலைமை உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் கண்டிக்கிறேன் அங்கிள் அங்கிள் நோ என்ன அப்படி கூப்பிடாதே மறுபடியும் அழுகிறதுக்கு என் உடம்புல திராணி கிடையாது வா அங்கிள் வாங்க அங்கிள் உட்காருங்க டின்னர் ரெடி அங்கிள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன அவசரம் மெதுவா சாப்பிடுங்க
மெதுவா சாப்பிடுங்க. என்ன அவசரம்? உங்களை யாரோ நினைக்கிறாங்க, அதான் உங்களுக்கு புரியுது. நினைக்கிறவ பக்கத்திலேயே தான் இருக்கா. உன்னை தவிர வேற யாரு என்ன நினைக்க போறது? அடடடடா, இருமிட்டே இருக்கீங்கல்ல, இப்ப எதுக்காக சிகரெட்டு? நான் சொல்றேன் கேக்குறீங்களா? இனிமே இந்த சிகரெட்டையே விட்டுடுங்க. நீ என்னுடைய டாக்டர், சிகரெட் என்னுடைய லவ்வர். ரெண்டு பேரும் நான் யார விடுறது? டேப்லெட் பாய் தருங்க. Wow, uncle. Yes. Oh, you look so beautiful in this dress, uncle. Oh my God, you look so lovely, uncle. உங்களுக்கு இந்த dress பிரமாதமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அங்கிள் ஸ்டைலே தனியா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஊர்ல உங்களை பத்தி எல்லாரும் பிரைஸ் பண்றதை கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எப்படி வர்றது? நல்லால விட்டுட்டா அறிவு கிட்டத்தனமா உளராதீங்க. கொஞ்சம் இருங்க, அவர் வராரு. வைதேகி, என்ன அங்கிள்? வெளியில இருந்த சாப்பிடு சாப்பிடு. வெளியில போறிய குளிர்ல உனக்கு? பரவாயில்ல அங்கிள். சாப்பிடு. முதலாளி, நான் உங்க பிள்ளை மாதிரி என் கண் முன்னாடியே. இது மட்டும் வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. என்ன பண்றது? அவ என் ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியாதே. இந்த வைதேகி முண்டோ இவ்வளவு கண்ணியமா நடந்திருக்க வேண்டாம். வரஸ்தானே. ஐயோ 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 ஐயோ. பன்னீர் அடிக்காதே. படுத்து. குட் நைட் அங்கிள். இத பாருடி, ஃபைனலா கேக்குறேன். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அவரை கேட்காம நான் வரமாட்டேன். அவரா? யாருடி அவரு? நான்டி அவரு. அப்படின்னா அவர்கிட்ட நேர்ல வந்து நேர்மையா உண்மையை சொல்லி என்ன கூட்டிட்டு போங்க. நேர்மையை பத்தி நீ பேசுறியா? பெரிய மனுஷன், பணக்காரன், நெருங்குறியா? சீ, அல்பம் அல்பம். ஐயோ, அந்த தெய்வத்தை பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க தலையில இடி விழும். வீண்டாச்சு. இடி ஊர் ரூபத்துல என் தலையில வீண்டாச்சு. இத பாருடி, கடைசியா சொல்றேன். இப்போ நீயா தப்பிச்சு வெளியே வா. இல்ல நான் உன் கழுத்துல கட்டினே தாலி, அதை தூக்கி வெளியே போ. வேற இவ கழுத்துலயாவது கட்டி உன் முன்னாடியே ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடுறேன். பசப்புக்காரி, கள்ளி, நயவஞ்சிக்கு. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. என்ன நான் பாடிக்கிட்டு இருக்கேன், பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்குது. ஓ, உள் மனசு வாசிக்குதா? அட பாவி, என் டிஸ்கோ ஓடி போயிட்டான்னு நானே துக்கத்துல இருக்கேன். என் விஸ்கி எடுத்து குடிச்சிட்டு எனக்கே பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிறியா? பேக்ரவுண்ட் பெருசா தானே இருக்கு. பாச்சா என்ன? யாரு அவன்? ஓடிக்கிட்டு வந்தவன் ஓடி போனதுக்கு இவ்வளவு துக்கப்படுறிய? என் பொண்டாட்டி ஒரிஜினல். ஊட்டிக்கிட்டு வந்தவன் என் முன்னாடியே என் முதலாளிய உரைச்சுக்கிட்டு பாலை வேற ஊத்திட்டா. பாலை ஊத்திட்டாளா? என் மூஞ்சில ஊத்திட்டாயா? உன் தலையெழுத்து அப்படி. எங்க நீட்டு கையடியா? என்ன ரேகையெல்லாம் தேஞ்சிருக்கு? அது உன் கை. ஏன் கையா? உனக்கு ரெண்டு. ஏன் உடதையா? ரெண்டு பொண்டாட்டியா? யார பார்த்து இந்த பேச்சு பேசுன? என் வைதேகிய பார்த்த கண்ணால இன்னொரு பொண்ணை நான் ஏறெடுத்து பாப்பனா? அப்படியே பார்த்தாலும் என் வைதேகிய பாக்குறதா நினைச்சுக்கிட்டு பாப்பேன். சரி வா போவோம். போலாமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல அங்கிள். ஒண்ணு இல்ல. மை காட், திருப்பி ஜோரம் அடிக்குது. ஏன் என்கிட்ட சொல்லல? இதோ வரேன். வாய் சொல்றேன், சாப்பிடு. நீ என்ன அங்கிள் கூப்பிடும் போதே தெரியும் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வரும். நாளை காலையில நான் மெட்ராஸ் போறேன், நீ என் கூட வர்ற. இனிமே உனக்கு தேவை காவல் இல்லை, பாதுகாப்பு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நான் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வரேன். ஐயா, அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போறேன். அவளுக்கு பக்கத்துல ஒரு ஈ எறும்பு கூட இருக்க கூடாது. தொலைச்சு விடுவேன். ஐயா, உங்க விஷயத்துல ஜாக்கிரதை இருப்பையா. ஜாக்கிரதை.
இதுல எறும்பு போகவே முடியாது. எப்படி இருக்க பாபா? ஓல்மன் வரத்துக்குள்ள ஓடிலாம். எங்கங்க? மாப்பிள கூட தாமா, சீக்கிரம் கிளம்பு. வா. பெரியவர்கிட்ட சொல்லாம என்னால வர முடியாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி கூட்டிட்டு போங்க. என்னடி விளையாடுற? நான் கூப்பிடுறேன், பேசாம வர வேண்டியதானே? அவர்கிட்ட உண்மையை சொல்லாதே நீங்க. அதனால அவரு என்ன ஓடி வந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட இருந்த இந்த கொஞ்ச நாள்ல என் மனசுல அவர் ஆழமா பதிஞ்சிட்டாரு. அவர் வந்த பிறகு வாங்க, நான் உங்க மனைவிங்கிற உண்மையை சொல்லி உரிமையோட கூட்டிட்டு போங்க. என்னது? சொல்லிட்டு கூட்டு போணுமா? அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இத பாரு, நீ என் ஒய்ஃப், நான் சொல்றபடி கேட்டாகணும், அதான் உன் கடமை. இல்லைங்க, அந்த தெய்வத்தை உங்கள மாதிரி என்னால ஏமாத்த முடியாது. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுறாளே. ராகு காலத்துல ஊட்டிக்கு புறப்பட்ட பலன். அனுமந்து, நீயாவது சொல்லேண்டா. கொஞ்சம் பொறு. இந்த வரமா உண்மையை சொன்ன வேலை பறி போயிடுமோன்னு பயப்படுறான். இத்தனை நாளா உனக்காக நாயா பேய அலைஞ்சவன், உன்னை காதலிச்சு கைப்பிடிச்சவன், அவனுக்கு இப்படி ஒரு சோதனையா? முதல்ல புறப்படு, அப்புறம் வெளியே எங்கேயாவது போய் பெரியவருக்கு போன் பண்ணி நிலைமையை சொல்லிடலாம். சொல்லிக்கலாம். எனக்கு என்னமோ பெரியவர்கிட்ட சொல்லாம புறப்பட மனசு வரலீங்க. என்னடி ஈன சுரத்துல பேசுற? என்னாச்சு உனக்கு? உனக்கு என் மேல அன்பு இருந்தா, பாசம் இருந்தா உடனே புறப்படு. என்னங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? இஷ்டம் இருந்தா வா, இல்லன்னா நான் போறேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, வரேன். எங்க போறீங்க? செஞ்சு இந்த இளஞ்சோடி எங்கிருந்து போகவிடியா? அவசகுணம் மாதிரி தடுக்காதையா? நிறுத்தியா? உங்க பேச்ச கேட்டுதான் நான் ரூம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் இந்த அம்மா போக விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இந்த இடத்தை விட்டு ஒரு எறும்பு கூட நகரக்கூடாது. எறும்பு வேணும்னா நீ வச்சுக்கயா, இந்த இளஞ்சோடி பிஞ்சு உள்ளத்தை மட்டும் பிரிச்சிடாதையா. இந்த 200 ரூபாய் வச்சுக்கயா. இவ்வளவுதானா? அவர் வந்தா கட்டி வச்சு உரிச்சிருவாரு. நான் மாட்டப்பா. சரியாப்பா, 500 ரூபாய் தர்றேன். 500 தானா? 500 கொடுக்குறேன். வெத்தலை பாக்கு, தாம்பத்தட்டு, பணம் எல்லாம் சேர்த்து தர்றேன். வெத்தலை பாக்கு நீ வச்சுட்ட. 501 என்ன கொடுத்துரு. சரி, நான் அதை எடுத்துட்டு கோயிலுக்கு போறேன். நீ மாட்டிக்காம இருக்க. 501 கொடுத்து உனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறேன். நான் மாட்டிக்கிறாம இருக்க? 501 கொடுத்து ஐடியா இருக்கா? அது என்ன ஐடியா? தெரியாம இருக்கியே. உன்னை எடுத்து போய் அந்த சேர்ல கட்டி போட்டுட்டு நாங்க போயிடுறோம். பெரியவர் வந்த உடனே என்ன கட்டி போட்டுட்டு 2 திருட்டு பசங்க பொண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடு. உன்னை விட்டுருவாரு. அவர் நம்புவாரா இல்ல நம்புவாரா? நிச்சயமா நம்புவாரு. நம்புற மாதிரி நான் செட்டப் பண்றேன். நீ வா. உட்காருங்க சார். என்ன உட்காருங்க. என்னங்க இது சார், கொஞ்சம் கை காட்டுங்க. கை ரேகை பார்க்க தெரியுமா? சார், நல்லா பாப்பேன் சார். உங்க ரேகையெல்லாம் அழிஞ்சிருக்கேன் சார். ரொம்ப வேலை பாக்குறீங்க. அப்படியா? 2 கை நீட்டுங்க. இதா. யோ, உனக்கு அறிவு இருக்கா? முன்ன பின்ன தமிழ் படம் ஆமா பாத்திருக்கியா? சார். வில்லனை எப்பவும் பின்னாடி தான் கையை கட்டுவாங்க. ஓகே சார், ஓகே சார். கொஞ்சம் தூக்குங்க சார். இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க சார். கட்டுங்க, கயத்தை கட்டுங்க. உட்காந்துங்க சார், உட்காந்து. வெரி குட். நீ புத்திசாலி. என்னையா அறிவேட்ட முண்டங்களா? அவர் வந்தா 2 வார்த்தை பேசவானா? அவரு சொல்றது சரிதானே? இப்படி கட்டும் சார். இது சார், அந்த 500 ரூபாய் பேசணுமே, அதுல 500 ரூபாய் மேஜ மேல வச்சுட்டுமா சார்? உனக்கு மூளை இருக்கா? காத்துல பறந்து கூட நான் எப்படி எடுக்க முடியும்? பாக்கெட்ல வையா. சார் சார் சார், அந்த 1 ரூபாய் மான ரோசரை தான் கொடுத்துரு. அனுமந்து, எஸ். ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட மிஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் தட்? இவரை இப்படியே விட்டுட்டு போனா அவரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவரு நம்ப மாட்டார். அதுக்கு ஒரு டைரக்டோரியல் டச் வேணும். ஷா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? என்னடா பிளேட் எடுத்து விளையாடுறீங்க? சேவி பண்ண போறீங்களா? பண்றதா பண்றீங்க, மீசை விட்டு பண்ணுங்க. ஏன்? நான் கோயிலுக்கு விட்டுருக்கேன். அப்போ மீசையை விட்டுட்டே பண்றோம். நீங்க போகலாம்.
இது ரீதிக்காரி வாட்சிருக்கு பேமெண்ட் வச்சு போக மாட்டேங்க. ஐயோ மாப்ள தங்கச்சியை பத்திரமா கூட்டு போ. ஓகே ஜாக்கிரதா. நீங்க போன உடனே 2 ரெவடி பையங்க வந்து என்னை அடிச்சு கட்டி போட்டுட்டு அந்த அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்கய்யா. நானும் எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்து முன்னாடி ஒரு இடம் பாக்கி இல்லாம பழமா அறுத்துட்டாங்கய்யா. அந்த பசங்க எப்படி இருந்தானுங்க? வெடப்பைய மாதிரி ஒருத்தன், பொரோட்டாவுக்கு மாவு செஞ்சு நசுங்கிற மாதிரி ஒருத்தன். வேண்டாம், அவன் அவுக்காத. எஸ்பி நான் சொன்னேன், போன் பண்ணி வர சொல்லு. ஓகே சார். அந்த பொண்ணோட போட்டோவை கான்ஃபரன்ஸ் எல்லாம் எடுத்தோம்ல, இருக்கு சார். அந்த போட்டோ அவர்கிட்ட Okay, கொடுத்துரு. sir. எங்க போயிருக்கு போறாங்க, மலையை விட்டு இறங்கி இருக்க மாட்டாங்க. எல்லா இடமும் செக் பண்ண சொல்லு. ஓகே சார். தம்பி நான் யார் தெரியுமா? ராஜசேகர். என்கிட்டே விடுறிய? உன்னை எங்கெல்லாம் கிழிச்சாங்கன்னு சொன்னேன். முன்னாடி ஒரு இடம் பாக்கி இல்லையா? பின்னால ஒரு இடம் விடாது, எல்லாத்தையும் கிளி. ஐயோ பின்னாடியும் போச்சே. பஸ் ஸ்டாண்ட் பாப்பலாம். தெரியலையே, திடீர்னு ஓட மாட்டேங்குது. நாம ஓடும்.
ஓகே, எங்க பாஸ் மெட்ராஸ் போயிட்டாரு. இவங்களை அங்க கொண்டு போய் ஒப்படைக்கணும். கூட்டிட்டு வாங்க. வண்டியில இருங்க. ஊட்டி எஸ்பி கிட்ட பேசிட்டப்பா. எஸ் சார். இங்க கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். நீங்க போகலாம். ஓகே சார். ஆமா, எங்கிருந்தோ திடீர்னு வந்த, திருன்னு முழிச்ச, என் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்ச. என் தலை மறைஞ்சோன்னு நீ ஆள் மறைஞ்சிட்டியே. எங்க போன? உன் பழைய காதலன் வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டானா? இந்த உலகத்துல நீ எந்த மூலையில ஒழிஞ்சிருந்தாலும் சரி கொண்டு வந்துட்ட. பாத்தியா, உனக்கு பாசம்தான் இல்ல, ஆனந்தம் இல்ல, தற்பாவது இருக்கா இல்ல அதையும் பறி கொடுத்துட்டு வந்துட்டியா? நல்ல வேலை, அங்கிள் கூப்பிடா போறிய. அதையான கூட ஒரு சின்ன இரும்பு துண்டுக்கு கட்டுப்படும். புலி சிங்கம் ஒரு சின்ன சாட்டைக்கு கட்டுப்படும். போல பெண்களை கட்டுப்படுத்த இந்த உலகத்தை படைச்ச பிரம்மா வந்தாலும் முடியாது. ஏஜ் ஏஜ் அதனால ஏற்படுற மேரேஜ். என்னமா இதெல்லாம்? எப்படி பாருங்க, என்ன ஆச்சு? நான் தாங்க இவளோட அப்பா. அப்பாவா? ஒரிஜினல் அப்பாவா இல்ல செட்டப் பண்ண அப்பாவா? பெத்த அப்பாங்க. பேர் என்ன? ராமநாதன். ஆமா, பேப்பர்ல என் பொண்ணு போட்டோவை போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும்னு விளம்பரம் பண்ணி இருக்கிறீங்க. என் பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எங்க சன்மானம் தரணும்? ஆமா, இவ புருஷன் எங்க? புருஷனா? என்ன புதுசா கொண்டு போடுற? இவ யார் பேச்சு கேட்டு வீட்டை விட்டு ஊட்டி ஓடி வந்தவல்ல? ஊட்டிக்கு வந்தவ, ஆனா ஓடி வந்தவன் இல்லைங்க. நான் தான் இவ புருஷன் கூட ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஹனிமூனா? என்ன மறுபடியும் ஒரு கூட்டு போடுற? அப்படிதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமாகி கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. இவ புருஷன் ராஜசேகர் கம்பெனில தாங்க வேலை பார்க்கறாரு. நான் தான் யார் ராஜசேகரன்? எனக்கு தெரியாம என் கம்பெனில இவ புருஷன் யாரு இருக்கா? நீதான அது? இவன் அது? என்னடா அது? கையில கடுதாசி, கழுத்துல சுருக்கு கயிறு. ராஜினாமா லெட்டர் சார். ராஜினாமா லெட்டர் சார். வேலை பெர்மனன்ட் ஆகிற வரைக்கும் கல்யாணமான விஷயம் உங்களுக்கு தெரிய வேணான்னு தான் சார் அப்படி செஞ்சேன். அது கூட உங்களுக்கு காதல், கல்யாணம், சம்சாரம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தான். வேலை போய் கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாத கையால் ஆகாதவனா இருக்கிறத விட கழுத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு சாகிறதே மேலும் முடிவு பண்ணிட்டேன் சார். நான் செத்ததுக்கு அப்புறம் என் வேலையை என் பொண்டாட்டிக்கு போட்டு கொடுங்க சார். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். இனிமே இருந்து எந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரியல. ஏண்டா, சுத்தமான பையன் நினைச்சதானடா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாலேயே செட்டப் பண்ணிட்டீங்க. செட்டப் ஏமா, இவனுக்கு உத்தியோகம் போக கூடாதுங்கிறதுக்காக அவங்க கூட நாடகம் ஆண்டியா? ஐ சி. ஓஹோ, சரி. இப்போ உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். அதை நீ எப்படி பயன்படுத்திக்கிறேன் நான் பாக்குறேன். என்னங்க, அழக்கூடாது. தெரியாத்தனமா மடத்தனமா செஞ்சுட்டோம். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அதான் அப்பவே சொன்னேன். சரி சரி, மனசை திடப்படுத்திக்கங்க. என்னங்க, என்ன இன்னும் கொஞ்சம் இழுத்துருந்தா நீதான் திடப்படுத்திக்கணும். வராரு வராரு, தள்ளி நில்லு. வராரு. என் சொத்துக்களுடைய டாக்குமெண்ட் இத உன்கிட்ட கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? என் மனசுல நீ மீனாவா இருந்த. உனக்கு என் மேல விசுவாசம் இருந்தா என் கூட வா. இல்லைன்னா இந்த பொறுக்கி ராஸ்கல் கூடவே போயிடும். பாவி, மோசக்காரி, நயவஞ்சிகி. அங்கிள், நீங்க என்ன கேட்டீங்கல்ல உனக்கு யார் முக்கியம்னு. இப்போ சொல்றேன். சதா வேலை போயிடும்னு பயந்த என் புருஷனுக்கு சொத்தை கொடுத்தாச்சு. ஏன்னா அவருக்கு என்ன விட
வேலைதான் முக்கியம். ஆனா எனக்கு என் புருஷனை விட நீங்க தான் அங்கிள் முக்கியம். இப்ப நான் உங்களை கேக்குறேன், இந்த மகன் முக்கியம்னா நீங்க என் கூட என் வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு சொத்து முக்கியமா இல்ல நீனாவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த 7 வயதைக்கு முக்கியமா? சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. சபாஷ், இவனடா பொண்ணு. சொத்து பெருசா, பாசம் பெருசா? பாசம் பெருசா இருந்தா படி இறங்கி வா. இன்னையிலிருந்து நீதான் என் மகள். நாளையிலிருந்து இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் அதிபதி, நீதான் பாஸ். இந்த கம்நாட்டி உன கூஜா. ஏய், இவளுக்கா அவனை சும்மா விடுற இல்ல எல்லாத்தையும் வெட்டி விடுவான் படுவான். பட் அருமையான செலக்ஷன் சார். கல்யாண தப்பவே காலைல விழுந்திருக்கணும். இப்ப செஞ்ச தப்புக்கும் சேர்ந்து விழுந்துரும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.